Hi student, welcome to Jeffna Education YouTube channel. இந்த காணொளி மூலம் 2026 புலமைப்பரிசில் பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களுக்காக இம்மாலே வெளியிடப்பட்ட 10 வினாத்தாள்கள் கொண்ட தொகுதியிலே முதலாவது விசேட மாதிரி பரீட்சையினுடைய முதலாவது வினாப்பத்திரத்தின் 1 தொடக்கம் 20 வரையான வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் நுட்பங்களையும் காண இருக்கின்றீர்கள். இலங்கை முழுவதும் உள்ள தமிழ் மாணவர்களுக்காக இம்மாலே வெளியீடு செய்யப்படுகின்ற ஜெஃப்னா எஜுகேஷன் தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சைக்கு தயார்படுத்துகின்ற விசேட மாதிரி பரீட்சையை நீங்களும் உங்கள் பாடசாலைகளில் உள்ள மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுத்து நிறைவான பயிற்சியை பெற்று இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். 076 47 54 163 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு உங்கள் பாடசாலைகளில் உள்ள மாணவர்களுக்கு இந்த வினாத்தாள்களை வழங்குவதன் மூலம் இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெறுவதற்கு முயற்சி செய்ய முடியும். கடினமான பயிற்சி, இலகுவான பரீட்சை. இந்த காணொளியை நீங்கள் நன்கு அவதானித்து வினாக்களையும் அவற்றுக்கான நுட்ப முறைகளையும் அறிந்து இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெறுவதற்கு முயற்சி செய்திருங்கள். அங்கே வாருங்கள் பிள்ளைகளே, வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் அவதானிப்போம். இங்கே முதலாவது வினாவாக கீழே தரப்பட்டுள்ள உருக்களை அவதானித்து 1, 2 ஆகிய வினாக்களுக்கு விடை தருக. வினாயகம் 1, முதலில் தரப்பட்ட சித்திரத்துடன் பெருமளவில் ஒத்ததாக வரையப்பட்டுள்ள சித்திரம் இது. இவ்வாறான வினாக்கள் இறுதி பரீட்சையிலே வருவதுண்டு. முதலில் தரப்பட்ட உருவுடன், முதலில் தரப்பட்ட சித்திரத்துடன், முதலில் தரப்பட்ட படத்துடன் என வினாக்கள் வருவதுண்டு. அந்த வகையிலே இங்கே முதலாவதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பிள்ளைகளே, இந்த படத்தை முழுமையாக அவதானிக்க வேண்டும். இந்த படத்தை முதல்ல முழுமையாக அவதானித்து அதே போல் இந்த 3 படங்களும் இருக்கான்னு பார்க்கணும். முழுமையாக பார்த்தா அதை போல் இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே முயல் ஒரு கேரட்டை தூக்கி வச்சிருக்கிற மாதிரி ஒரு படம். இங்கே எல்லா 3 படத்துலையும் பாருங்க பிள்ளைகள், ஒரு முயல் கேரட்டை தூக்கி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. 3 படத்தையும் தான் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ முழுமையாக பார்த்தால் 3 படமும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இது பொருத்தமானது என்று பார்க்க தேவையான இடத்துல நீங்கள் என்ன செய்ய வேணுமெண்டா, பகுதி பகுதியாக பார்க்கணும். ரைட், இந்த காதை அவதானிக்க வேணும், கண்ணை அவதானிக்க வேணும், இமையை அவதானிக்க வேணும், வாயை அவதானிக்க வேணும், இந்த கண்ணில் இருக்கிற அந்த புள்ளிகளை அவதானிக்க வேண்டும், விழித்திரை என்ன ரைட், கேரட்டை அவதானிக்க வேணும், வாலை இப்படி பகுதி பகுதியாக அவதானிக்க வேணும். அந்த வகையில் நீங்கள் இவ்வாறு ஒரு முழுமையையும் அதன் பகுதிகளையும் அவதானிப்பதன் ஊடாக ஒத்த வேறுபட்ட உருக்களை இனங்காணலாம். அந்த வேலை இந்த வினாவுக்கான விடையை பார்த்தீங்கன்னா 2வது விடை தான் சரி. ஏன் 2வது விடை சரி என்று பார்ப்போம். இங்கே பாருங்க, இந்த முதலாவது படத்தில் இந்த பகுதியில் காணப்படுகின்ற அந்த இதயம் போன்ற அமைப்பை காணையில் இங்கே இருக்குது அந்த இதயம் போன்ற அமைப்பு, ஆனால் இங்கே இல்லை. ஆகவே இது இந்த சித்திரத்தோடு ஒத்துருக்கா இல்லை. அப்போ இந்த விட வராது. 3வது படத்தில் பாருங்க, இந்த இமையை காணையில் ஒரு இமையை காணையில், இங்கே இமை இருக்குது, ஒரு இமையை காணையில். அப்போ இந்த சித்திரமும் பொருந்தாது. ஆக முழுமையாக பொருந்துன்ற வகையில் பாருங்கோ, இந்த முயல்தான் இந்த முயலுடன் ஒத்ததாக வரையப்பட்டுள்ளது. விளங்குதா? இப்படி நுணுக்கமாக அவதானிக்க வேணும். இது அவதானித்தல் திறன் சார்ந்த வினா. ஓகே, எங்கே அடுத்த வினாவை பார்ப்போம். வினாயிலக்கம் 2, உரு ஏயை ஒத்த ஓர் உருவை பெறுவதற்காக உரு பியில் செய்ய வேண்டிய மாற்றங்களின் எண்ணிக்கை எத்தனை? இந்த ஏ போல் இந்த ஏ முதலாவது படமே என்ன உரு ஏ, இந்த முதலாவது படத்தை போல் இந்த 2வது படமான இந்த உரு பியை மாற்ற வேணும்னு சொன்னால், இதை போல் மாற்ற வேணும்னு சொன்னால் எத்தனை மாற்றங்கள் இருக்குது, எத்தனை மாற்றங்களை செய்தால் போதுமானது. அப்போ அவதானிக்கணும், 2 படத்தையும் அவதானிக்க வேணும். அப்போ ஏயை மாற்றுறதா பியை மாற்றணும்.
பிஏ மாத்திரம்னா சில நேரம் பியில் சேர்க்க வேண்டி இருக்கும் அல்லது நீக்க வேண்டி இருக்கும். 2 விஷயம்தான் செய்ய வேண்டி வரும். சரி, அப்போ இதில் பார்த்தால் இப்போ பாருங்க, இப்போ இந்த 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 மாணவனை பாருங்க, ஒரு பட்டமளிப்பு விழா தொடர்பான படம். இந்த மாணவனை பார்த்தால் முழுமையாக முதல் பார்க்க வேணும். முழுமையாக இவர் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறார், இவர் முழுமையாக இங்கே பார்த்து கொண்டிருக்கிறார். ஓகே, அப்போ முழுமையாக பார்த்தா 2 ஒரே மாதிரி இருக்குது. ரைட். இனி பகுதியோட பார்ப்போம். பகுதியோட பார்க்க பாருங்க, இந்த மாணவன் தலையில் பாருங்கள் என்ன நடக்குது. இதில் மயிர் இருக்குது, தொப்பிக்கும் இந்த நெத்திக்கு முடியல மயிர் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கா? இல்லை. அப்போ பியில் அந்த மாற்றத்தை கட்டாயம் நாங்கள் செய்ய வேணும். என்ன, அப்போ இந்த மாற்றத்தை கட்டாயம் நாங்கள் செய்ய வேணும். இல்லாட்டி அந்த முதலாவது உருவ போல் மாற்றிடலாம். 2வது பாருங்கள், இந்த கழுத்தில் டை வெளியில் கருப்பாக தெரியுது. என்ன, ரைட். அப்போ ஆனால் இங்கே இல்லை, இங்கே அந்த கருப்பு இல்லை பாருங்கள். என்ன, அந்த ரத காணையில். அப்போ இந்த மாற்றத்தை செய்தால் தான் இதை போல் மாற்றலாம், வேறு போல் மாற்றலாம். 3வது பாருங்க, இந்த கையில் இந்த கோடு. என்ன, இந்த கையில் இந்த கோடு இதில் இல்லை, இங்கே இருக்குது, இங்கே இல்லை. அப்போ இந்த வினாவுக்கான விட 4வது மாற்றம் எங்கேயாவது இருக்கான்னு பார்க்க தேடி இல்லை, காணையில். அப்போ இந்த வினாவுக்கான விட 3 மாற்றங்களை செய்தால் இந்த முதலாவது உருவ போல இந்த 2வது உருவை மாற்றலாம். அதாவது ஒரு ஏயை போல ஒரு பியை மாற்றலாம். இவ்வாறு அவதானித்தலோட தொடர்புடைய வினாக்கள் வரும். அப்போ நன்கு அவதானிச்சா இலகுவாக 2.5 புள்ளியை பெற்றுக்கொள்ளலாம். என்ன, அவசரப்படக்கூடாது. 1 3 தரம் 4 தரம் பார்க்க வேணும். என்ன, அவசரப்பட்டு டக்குனு இது கொண்டு ஒரு விடைக்கு கீறி போட்டு போகிறீங்க. சரியா, ரைட். வினா இலக்கம் பாருங்கள், 3, 4 ஆகிய வினாக்களில் கட்டத்தினுள் இருக்கும் கூட்டத்துடன் சேர்ப்பதற்கு மிகவும் பொருத்தமான உருவை தெரிவு செய்க. அப்போ கட்டத்தில் கொஞ்சம் உருக்கள் இருக்குது, அது என்னென்னு பார்க்க வேணும். அதோட இந்த வழியில் உள்ள உருக்களை எதை சேர்க்கலாம்னு பார்க்கும். அப்போ இங்கே முதலாவது பார்த்தால் பப்பா பழம் இருக்கிற மாதிரி இருக்குது. 2வது அன்னாசி பழம் இருக்கிற மாதிரி இருக்குது. இது 3வது ஏதோ பழம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது ஒரு பழம். சரி, இது 2 பழம் பண்ணால் இதுக்கு ஏதோ பழமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, அது ஆப்பிள் பழமோ இது ஒரு பழம் போல் இருக்குது. சரியா, ரைட். அப்போ என்ன நடக்க போகுது, இதில் கத்தரிக்காய், முதலாவது கத்தரிக்காய். அப்போ இங்கே பழம் இருக்குது, இங்கே கத்தரிக்காய். அப்போ இதை கொண்டு சேர்க்கலாமோ? இல்லை, சேர்க்க. இது அடுத்தது பாருங்க, என்ன, இது பூசணிக்காய். அப்போ இங்கே பழங்கள் இருக்குது, அதோட இந்த காய்கறி வகையை சேர்ந்த பூசணிக்காயை கொண்டு சேர்க்கலாமோ? இல்லை. அப்போ இங்கே பாருங்க மாம்பழம் இருக்குது, இந்த மாம்பழத்தை கொண்டு இதோட சேர்க்கலாம். எல்லாம் பழ வகைன்ற அடிப்படையில் சேர்க்கலாம். அப்போ மிகவும் பொருத்தமானது. இதை சேர்க்கலாண்டு இல்லை, எல்லாம் உணவுன்ற அடிப்படையில் சேர்க்கலாம். மற்றதோட என்ன அங்கே அப்படிதான் விஷயம். மிகவும் பொருத்தமானது, மிகவும் பொருத்தமாக இதை சேர்க்கலாம்னு பார்க்கும். சரி, இப்போ 4வது பாருங்கள், இதெல்லாம் உபகரணம். இங்கே இருக்கிறது எல்லாம் உபகரணம் தான். அப்போ இதையும் சேர்க்கலாம், கொண்டு சேர்க்க இல்லாதண்டு இல்லை, சேர்க்கலாம் தான். இதுவும் உபகரணம். இது வேலை செய்கிறதுக்கு பயன்படுத்துகிற, வேலை இலகுபடுத்துவதற்கு பயன்படுத்துகிற உபகரணங்கள். இதுவும் வேலையை இலகுபடுத்துவதற்கு பயன்படுத்துகிற உபகரணங்கள் ஒவ்வொன்றும். ஆனால் மிகவும் பொருத்தமாக சேர்க்க வேணுமெண்டா இது என்ன வேலை செய்கிறார்கள் பயன்படுத்துகிறான்னு பார்க்க வேணும். என்ன, இது தச்சு வேலை செய்கிறார்கள் பயன்படுத்த துறப்பாடம், தட்டுப்புல்லு, உளி. அப்போ இதோட தொடர்புடைய இந்த இது தூக்கு கொண்டு யார் பயன்படுத்துறது? மேசன். அப்போ இதுக்கு சேர்க்கிறார். சாந்த யார் பயன்படுத்துறது? மேசன். இதுக்கு சேர்க்கிறார். ஆனால் இந்த கைவாழை பாருங்க, யார் பயன்படுத்துறது? இந்த கைவாழை தச்சு வேலை செய்கிறார்கள் பயன்படுத்துறது. அப்போ தச்சு வேலை செய்யும் உபகரணங்கள் அடிப்படையில் இந்த கூட்டத்தில் சேர்க்கலாம். இவ்வாறு நுணுக்கமாக பார்க்கணும் பிள்ளைகள். நுணுக்கமாக பார்த்தா தான் இவ்வாறான வினாக்களுக்கு இலகுவாக விடைய அழைச்சி 2.5 புள்ளியை பெற்றுக்கொள்ளலாம். இங்கே பாருங்க, இதுக்கு பல பேர் பல விதமான விடையை கீறியிருப்பீங்க. ஆனால் மிக இலகுவான கேள்வியம் தான் முதல் வாசிக்கணும். பாரு பிள்ளைகள், கீழே சதுர வடிவான அட்டைகள் மூலம் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள. இங்கே பாருங்க, முக்கியமான விஷயம் என்னென்றால் இது அடுக்கி, இது வரையப்படையில். வரையப்பட்டால் வேற விட வரும் பிள்ளைகள். வரையப்பட்டால் இதை சதுரமாக்குறதுண்டா வேற விட. எந்த விட நீங்கள் 3வது விடையை தான் கீற வேண்டி வரும். சரி, ஆனால் இது வரையப்படையில், இது அடுக்கி வைக்கப்பட்டிருக்காமன்னு சொல்லி. இங்கே தான் முக்கியமான விஷயம். இந்த இதுக்கு கீழே கோடு போடணும், நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும். இப்போ வினாவினம் என்ன முக்கியமாக இருக்குன்னு பார்த்து இப்போ என்ன செய்யணுமெண்டா அந்த இடத்துல நீங்கள் பேப்பரில் என்ன செய்யணும், இப்படி ஒரு பென்சிலால் அண்டர்லைன் பண்ணணும். கீழே என்ன, இந்த கீழே முக்கியமான டேர்ம்ஸ் என்ன முக்கியமான விஷயம்னா அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது தான். அப்போ அடுக்கித்தானா இது வைக்கப்பட்டிருக்குது. அப்போ இது ஒரு பெரிய சதுர வடிவம்ன்றா மாற்றுவது குறைந்த எத்தனை சதுர அட்டைகள் தேவை. இப்போ அடுக்கி வச்சிருக்கிறோன்னு சொன்னால் நாங்கள் குழப்பி போட்டு திருப்பி எடுக்கலாம் தானே. உலகிட்ட என்னண்டு இது ஏற்கனவே வரையப்பட்டாண்டா குழப்பி போட்டு வரையலாம். அப்போ நாங்கள் மேலதிகமாக வரைய வேணும். ஆனால் இது அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றபடியா இதை நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு குறைந்த இந்த சதுர கட்டங்களை கொண்டு அட்டைகளை கொண்டு ஒரு சதுர வடிவம், பெரிய சதுர வடிவம் ஆக்கலாம். அந்த வகையில் பாருங்க, இப்போ இந்த வினாவுக்கான விட 2 இருந்தால் போதுமானது. இது என்னடா எப்படி 2 வரும் அண்டு பார்ப்போம். பாருங்க, இப்போ இது ஒரு சதுர வடிவம் ஆக்கணுமாண்டா 1 2 3 ரைட். இந்த 3 இருந்தால் பாருங்கோ,
இப்படி ஒரு பாருங்க, இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அப்போ இங்கேயும் 3, அப்போ இங்கேயும் இப்படி சதுர வடிவமாக வந்துட்டு தானே. சரி, இப்போ இந்த ஒரு அட்டை இருக்குது. அப்போ இங்கே ஏற்கனவே 1, இதில் 2, இந்த 3வது அட்டை நாங்கள் தேவையில்லைண்டா இதை தூக்கி வைக்கலாம். இதில் விளக்கிட்டா, இந்த அட்டையை தூக்கி இது அடுக்கப்பட்டு தானே இருக்குது. அப்போ இந்த அட்டையை கொண்டு வந்து இதில் வச்சு விடலாம் தானே. வச்சா எங்களுக்கு வந்துருந்தானே. அப்போ எங்களுக்கும் அப்போ 3ல் 1 இருக்குது, ஏற்கனவே 2 தான் தேவை. ஆகவே 2 சதுர அட்டைகள் இருந்தால் நாங்கள் இப்படி ஒரு பெரிய சதுரமுகியை ஆக்கலாம். விளங்கிட்டா பிள்ளைகள்? ரைட். இது பல்வேறு விதமாக சிந்திக்க வேண்டிய விஷயம். சரி, இப்போ கேள்வி தான் பார்க்கணும். கேள்வியில் என்ன விஷயம்ன்ட்டு தான் பார்க்கணும். அடுக்கி வைக்கப்பட்ட கேட்டபடியாக நாங்கள் இப்படி அடுக்கலாம். சரியா? குறைந்தது எத்தனை அட்டைனா கேட்டது. ஆனால் 9 அட்டையை வச்சு கொண்டும் ஆக்கலாம். 9 அட்டையை வச்சு வாங்கணும். இங்கே 4 இருக்கின்றபடியா இங்கே 4 ஆக்கணும். அப்போ நன்னாங்க 16 தேவை. 16 வேண்டிய எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 இருக்குது. அப்போ 9 இருந்தால் 16 பேர் இருந்தானே. ஆனால் அது கூட என்ன, அது அதிகமாக தேவை. எங்களுக்கு அதிகம் கேட்குற, குறைந்தது தான் கேட்டது. அப்போ குறைந்தது 2 வச்சுக்கொண்டு நாங்கள் இப்படி வினாக்களை அவதானிக்கணும், இலவாக விளங்கி கொள்ளுவோம். சரியா? சரி, அடுத்த வினா பார்ப்போம். கீழே அட்டை தாளினால் செய்யப்பட்ட பெட்டியினை விரிக்கும் போது தோன்றும் விதத்தினை தெரிவு செய்க. அப்போ விரிக்கைக்கு எப்படி தெரியும்? இந்த அட்டைத்தாளால் செய்யப்பட்ட இது ஒரு சதுரமுகி, உங்களுக்கு தெரியும் தானே. இந்த தாயக்கட்டை இப்படியான சதுரமுகியாக தான் இருக்குது. அப்போ இதை விரிக்கணும், வெட்டி விரிக்கணும். வெட்டி விரிக்கைக்கு எப்படி தெரியும்னு சொன்னால் இல்லாமல் இப்படியான உருவமாக தான் இருக்குது. இந்த 3 விடையும் பாருங்க, 3ம் வெட்டி விரிச்சா இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த இருக்கிற இலக்கங்களை பார்க்க வேணும். இது எப்படி தோன்றும்னு பார்க்கும். இப்போ இந்த பக்கத்தில் அயலில் இருக்கிற இலக்கங்கள் அருகருகே தான் வரும். என்ன, எதிர் இருக்கிற இலக்கங்கள்லாம் ஒன்று விட்டு ஒரு பெட்டியில் வரும். இப்போ 4 இதில் காட்டப்பட்டிருக்கண்டால் 4க்கு எதிராக என்ன இருக்கும்னா இந்த 2 தான் இருக்கும். வேண்டா ஒரு பெட்டி விட்டு அடுத்த பெட்டியில் இருக்கிறதா இது. இப்போ 3க்கு எதிராக என்ன இருக்கும்னு சொன்னால் 1 இருக்குமே, ஒரு பெட்டி விட்டு அடுத்த பெட்டியில் இருக்குது. 5க்கு எதிராக என்ன இருக்கும்? 6 இருக்கும். ஏன்னா ஒரு பெட்டியை விட்டு அடுத்த பெட்டியில் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்க, இங்கே 1 2 3 அயற்பக்கங்களில் இருக்குது. இந்த பக்கத்தில் இருக்குது, மேல் பக்கத்தில் இருக்குது, முன் பக்கத்தில் இருக்குது. அப்போ எப்படி மடித்தானே விரிச்சானே அயல் பக்கத்தில் இது வேற வேணும். ஆனால் இங்கே பாருங்க 3 இதில் இருக்க, 1 இதில் இருக்கண்டா என்ன அர்த்தம்? இதை மடித்தா 3க்கு எதிராக 1 வரும். இங்கே 3க்கு எதிராக 1 காட்டப்பட்டிருக்கோ இல்லை. அப்போ இந்த வினாவுக்கான விடை இது இல்லை. விளங்கிட்டா என்னண்டு? ரைட். இப்போ இங்கேயும் அதே மாதிரி தான் பாருங்க, மடித்தா இந்த 1க்கு எதிரே இந்த 3 வர போகுது. ஏன்? 1 விட்டு ஒரு பெட்டியில் இருக்குது. இப்போ மடித்தா கட்டாயம் இந்த 3க்கு எதிராக இந்த 1 வந்துடும். அப்போ இந்த விடையும் வராது. அப்போ விடை என்ன? இதுதான். இங்கே பாருங்க, இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. மடித்தால் 1 முன்னுக்கு தெரியும், 2 மேலே தெரியும், இந்த முன் பக்கத்தில் 3 தெரியும். ஆக மிக இலகுவான விடை, இலகுவான வினா. சரியா? இப்படி தான் பார்க்க வேணும். நாங்கள் ஏன் மற்றது வராதண்டு பார்க்க வேணும், ஏன் இந்த விட வருமென்று பார்க்கணும். பயிற்சியிலே அப்படி தான் பார்க்கணும். இலகுவான விடைகளை அணிய கொள்றதுக்கு கொஞ்சம் கடினமான பயிற்சி செய்ய வேணும். சரியா? ரைட். வினா இலக்கம் 7. தரப்பட்டுள்ள வாக்கியங்கள் பொருத்தமான ஒழுங்கில் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளபடியே தெரிவு செய்ய. இப்போ என்ன செய்யணும் என்றால், இந்த வினாவுக்கு இப்படியான வாக்கியங்கள் அமைக்கிற வினாவுக்கு இப்போது ஒழுங்குபடுத்துகிற வினா வரைக்கும் இப்போ விடையை தான் முதல் பார்க்க வேணும். விடையை 3 விடையும் பார்க்கணும். இதில் தொடங்குன்னு பார்க்கணும். ரைட். ஒரே எழுத்தில் தொடங்குதாண்டா அதுதான் முதலாவது வாக்கியம். அப்போ நாங்கள் துணிஞ்சிட்டா கணிஞ்ச போய் பார்க்க வேணும். இதுதான் முதலாவது. 1 இதுக்கு போட வேணும். ஏன்? இங்கே எல்லா விடையிலையும் அதானே முதலாவது. அப்போ இதுதான் முதலாவது. என்ன, சாத்விகன் ஏன் என்று பாடசாலைக்கு வரவில்லை. அப்போ அது ஒரு வினா. அப்போ இந்த வினாவுக்கு ஒரு விடை யாரோ சொல்கிற மாதிரி இருக்கும். முதலாவது விடைங்க டியை பாருங்க. முதலாவது விட டி இருக்குது. அவன் வைத்தியசாலைக்கு சென்று விட்டான். ஓகே, இது வரும்போலோட கேன் இந்த கேள்வி கேட்டால் இந்த விட சொல்லி அவன் வைத்தியசாலைக்கு சென்று விட்டான். அவன் அடுத்த வாக்கியத்து அவனுக்கு காய்ச்சல். இது அவன் வைத்தியசாலைக்கு சென்று விட்டானுக்கும் அவனுக்கு காய்ச்சலுக்கும் இதன் தொடர்பு இருக்கா? இல்லை. அப்போ இந்த விட வராது. ரெண்டாவது பார்ப்போம். சாத்வியனேன் என்று பாடசாலைக்கு வரவில்லை, அவனுக்கு காய்ச்சல். ஓஹோ, ஏன் வரவில்லை? அவனுக்கு காய்ச்சல். இது ஒரு பொருத்தமான அடுத்த வாக்கியம் போல அங்கே கிடக்கு. அப்போ ஈய பார்ப்போம். என்ன சொல்லுது? எவ்வாறு உனக்கு தெரியும்? சரி, அவனுக்கு காய்ச்சல்ண்டா எவ்வாறு உனக்கு தெரியும்? ஓ, இது ஒரு 2 பேர் கதைக்கிற மாதிரி கிடக்கு, சம்பாசனை மாதிரி கிடக்கு, டெவலப் என்ன? ரைட். அப்போ சரி. இப்போ அவனுக்கு உனக்கு தெரியுமாண்டா பி என்ன சொல்லப்படுது? நான் வீட்டுக்கு சென்று பார்த்தேன். ஓஹோ, உனக்கு எப்படி தெரியுமாண்டா நான் வீட்டுக்கு சென்று பார்த்தேன். ஓஹோ, அப்போ இதுதான் வரும் போல இருக்குது. டி என்ன கடைசியை பார்ப்போம். அவன் நான் வீட்டுக்கு சென்று பார்க்க அவன் வைத்தியர். ஓகே, இப்படி வாக்கியங்களை பார்க்கணும். அடுத்தடுத்து இந்த சம்பவம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, என்ன நடக்குதுன்னு பார்க்க வேணும். என்ன பிள்ளையார்?
இப்படி தான் கண்டுபிடிக்கிற இலகுவாக, இப்படி தான் அதை கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ இந்த வினாவுக்கான விட ரெண்டாவது விட. சரியா? திருப்பி திருப்பி வாய்ச்சி கண்டுபிடிக்கும். ஒரு குறித்த மாதத்தின் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆகும். பிரண்டன் அம்மாதத்தின் 2வது திங்கட்கிழமை பாடசாலைக்கு செல்லவில்லை எனின் அவன் பாடசாலை செல்லாத திகதி இது. இந்த வினாவுக்கு பிள்ளைகள் நீங்கள் முதலாக அவதானிக்கணும் வேண்டாம். இந்த மாதங்கள் திகதிகள் தொடர்பான வினாக்கள் வருகின்ற பொழுது ஒரு பிரச்சனையும் இல்லை. ரப் சீட்டை திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு முதல் போடுங்க. சரியா? இப்போ இந்த வினாவுக்கான விட 13 அப்படி வந்தாண்டு பார்ப்போம். பாருங்க, முதல் இப்போ சொல்லப்பட்டு குறித்த மாதத்தின் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமையா. அப்போ 3ஆம் தேதி என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. சரி, அப்புறம் வெள்ளிக்கிழமை எழுதி கொண்டிருக்க தேவையில்லை, வேணாண்டு கூட தெரியும் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை. இப்போ 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்றால் அப்போ வியாழக்கிழமை என்ன தேதியாக இருந்திருக்கும்? 2ஆம் தேதி. புதன்கிழமை 1ஆம் தேதி. சரி, இப்போ அவன் என்னென்னா புதன்கிழமை. இப்போ எங்களுக்கு இப்போ அடுத்தது தெரிய வேணும். சனி 4ஆம் தேதி, ஞாயிறு 5ஆம் தேதி, அங்கால திங்கள் செவ்வாய். என்ன இதில் புதனுக்கு முன்னுக்கு திங்களும் செவ்வாய் தானே இருக்கும். அப்போ அவன் சொல்லிட்டான் திங்கக்கிழமை 6ஆம் தேதி, 2வது திங்கக்கிழமை தான் பள்ளிக்கூடம் போயிலே அவன். நம்ம அது 2வது திங்கள். இந்த 6ஆம் தேதி 1வது திங்கள். இதை பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி 1ஆம் தேதி இங்கே 1ஆம் தேதி புதனில் தொடங்குறபடியா 1வது திங்கள் 6ஆம் தேதி தான் வரும். முடங்கிட. அப்போ இதை 1வது திங்கள் இல்லை. இப்போ 1வது திங்கள் 1ஆம் தேதி ஏன்னா அதுக்கு முன்னுக்கு உள்ள திங்கள் 1வது திங்கள்னு சொல்லலாம். இல்லை, அப்போ 5ஆம் தேதி 6ஆம் தேதி 1வது திங்கள்டா. நீ யாரோடு என்ன செய்ய வேணும்? ஏழை கூட்டினால் அடுத்த திங்கள் வரும். விளங்கிது? 6ஓட ஏழை கூட்டினால் அடுத்த திங்கள் வரும் தானே. அப்போ 6ஓட ஏழை கூட்டினால் 13ஆம் தேதி என்று வரும். அப்போ 2வது திங்கள் 13ஆம் தேதி. 13ஆம் தேதி அவன் பாடசாலை செல்லாத நாள். விளங்கிட்டே பிள்ளையா? ரைட். அப்போ மாதம் திகதிகள் தொடர்பாக வரைக்கும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இப்படி எழுதி கொள்ளுங்க. ஒரு ஒட்டியில் டக்காண்டு ரப் சீட்டை வாங்கி இப்போ எழுதி பார்த்து இப்படி செய்து பார்க்க வேணும். செய்து பார்த்து தான் கண்டுபிடிக்கலாம். சரி, இதை வச்சு கொண்டு போனால் சிம்பிளாக கண்டுபிடிக்கணும். நீ என்ன கேள்வி கேட்டாலும் இப்படி எழுதலாம். விளங்கிட்டா? ரைட். கீழே காட்டப்பட்டுள்ள உருவில் இனங்காணத்தக்க முக்கோணிகள் செவ்வகங்களினது எண்ணிக்கைகள் முறையை தான் கேட்டது. இப்போ நீங்கள் அந்த பயிற்சி செய்த பழக்கத்தில் செய்யுங்கண்டா. இனங்காணத்தக்க முக்கோணிகள் கண்டோடனே முக்கோணியும் சதுரம் தான் கேட்டு கண்டு போட்டு 5 போட்டிருந்தால் பிழை. விளங்கிட்டா? பல மாணவர்கள் இந்த 1வது விடையை போட்டிருப்பீங்க. அது பிழை. ஏனென்று பாவேன். இங்கே கேட்டது முக்கோணி செவ்வகம் தான் கேட்டது, சதுரம் கேட்க. இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா இது முக்கோணியும் செவ்வகம். அப்போ அதுக்குள்ள பெஞ்சலாட்ட கோடு போட்டால் உங்களுக்கு இந்த தவறு நடந்திருக்காது. அப்போ எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா முதல் முக்கோணி தான் கேட்டேன் முதல்ல. அப்போ முக்கோணியை பாருங்க. 1 2 3 4 இங்கே பெருசு ஒன்று விடாக்குது. இங்கே இப்படி ஒரு முக்கோணி விட தானே பெருசு. அப்போ இது 5. விளங்கிட்டேன்? அப்போ 5 முக்கோணிகள் இருக்குது. இப்போ அடுத்த செவ்வகம் தான் கேட்டது. இங்கே செவ்வகம் பாருங்க. இதில் எத்தனை கடை கண்டால் இப்படி பார்த்தால் ஒரு செவ்வகம். ரைட்டா? இப்படி பார்த்தா 2 செவ்வகம். பிறகு இப்படி பார்த்தா 3 செவ்வகம். இப்படி பார்த்தா 4 செவ்வகம். 4 செவ்வகம் தான் கிடக்கு. 5வது எடுக்கலாம். பெருசு சதுரம். சரியா? அப்போ 5 முக்கோணி இருக்கணும், 4 செவ்வகம். அப்போ இது 2வது விட. சரியா? இப்படி தான் சின்ன மயக்கத்தோடு வரும்போது இலகுவான வினாத்தான். ஆனால் நீங்கள் இந்த மயக்கத்தை இதை சதுரம் கொண்டு எடுத்திருந்தா வேற விட வந்திருக்கும். ஏன்னா இதையும் சதுரமாக எடுத்திருந்தா வேற விட. அப்போ கவனமாக இருக்கணும். செவ்வகம் தான் கேட்டது உங்கள்கிட்ட. சரியா பிள்ளையா? ஓகே. பிள்ளை விட்டுருந்தா கொஞ்சம் அவதானித்து வினாக்களை கொஞ்சம் வாசிக்கணும். சரியா? வினாயிலகம் 10. விதிசியனிடம் உள்ள நெல்லிக்காய்களின் எண்ணிக்கை மீனுகாவிடம் உள்ள நெல்லிக்காய்களின் எண்ணிக்கை 3 மடங்காகும். ஏன்னா விதிசியனிட்ட நெல்லிக்காய்கள் இருக்காம அதை போல் 3 மடங்கு. இப்போ அது எப்படி சிம்பிளாக மடங்கி கொள்ள வேண்டாம். ஒரு ஆள்கிட்ட விதிசியனிட்ட 1 இருந்தால் 3 மடங்கு, மற்ற 3. இதுதான் பேசிக். இதுதான் போட்டு பார்க்கணும். மீனுகாவுக்கு மேலும் 4 நெல்லிக்காய்களை வழங்கியவுடன் அவர்கள் இருவரிடம் உள்ள நெல்லிக்காய் எண்ணிக்கை சமனாகியது. என விதிசியனிடம் உள்ள நெல்லிக்காய் எண்ணிக்கை யாது? கவனமாக இருக்க வேணும். என்னண்டா இங்கே முக்கியமானதை பாருங்க. என்ன இந்த விதிசியனிடம் உள்ள நெல்லிக்காயை விட 3 மடங்கு இருக்கண்டா. அப்போ இவர்கிட்ட 1 இருக்குது, இவர்கிட்ட 3 இருக்கண்டா தான் அர்த்தம். அதை வழங்கி கொள்ளணும். 3 மடங்காண்டா அதுதான். இவர்கிட்ட 1 இருந்தால் அவர்கிட்ட 3 இருக்கும். அதான் பேசிக், அடிப்படை அதுதான். அப்போ பாருங்க, நாங்கள் என்ன செய்யணும்னா இந்த வினாவுக்கான விட 6. சரியா? விதிசியன்ட்டு 6 இருந்தால் தான் இது சாத்தியம். எப்படி பாருங்க? இப்போ பாருங்க, விதிசியன் மீனுவா 1 இருந்தால் 3. சரியா? இப்போ விதிசியனிடம் மாறி பார்க்கணும். என்ன பிள்ளை? விதிசியனிடம் உள்ள நெல்லிக்காய் எண்ணிக்கை மீனுவான உள்ள நெல்லிக்காய் 3. இவர்கிட்ட தான் 3. பிள்ளை கவனமா
இங்கே பாருங்க, இவர்கிட்ட தான் 3, இவர்கிட்ட ஒன்று மீனுகாட்டு உண்டு. மீனுகாவிடம் உள்ள நெல்லிக்காய்களின் எண்ணிக்கையின் 3 மடங்கு தான் விதிசேனர்கிட்ட இருக்கும். சரி, அப்போ பார்த்தீங்களா, கேள்வியை கவனமாக வாசிக்கணும். என்ன மாறி வாய்ச்சி விட்டா பிள்ளையா போயிடும். அப்போ அதான் பிரச்சனை. இப்போ மாறி நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், டக்குண்டு இதுக்கு உண்டை போட்டு இதுக்கு 3 போட்டு விட்டா பிள்ளை வந்துடும். அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குண்டா, மீனுகாவிடம் உள்ள நெல்லிக்காய்களின் எண்ணிக்கையின் 3 மடங்கு. மீனுகாட்டு ஒன்று இருந்தால் விதிசேனர்கிட்ட 3 இருக்கும். சரி, அப்போ அதைத்தானே பார்க்கணும் நாங்கள். சரி, அப்போ இவரோட ஒன்று இருந்தால் இவட 3. இப்போ என்ன சொல்லியிருக்குது, மீனுகாவுக்கு மேலே 4 கொடுத்தா, இப்போ மீனுகாவுக்கு மேலே 4 கொடுத்தா இப்போ என்ன நடக்க போகுது, 4 × 5 இருக்கும், இவட 3 இருக்கும். அப்போ சமனோ இல்லை. அப்போ என்ன, 1க்கு 3 என்றால் அடுத்த ஸ்டெப்ஸுக்கு போகணும், அடுத்த படிமுறைக்கு போகணும். அப்போ 2 இருந்தால் என்ன நடக்கும், அப்போ 1 இப்போ இந்த விட இல்லை, 1க்கு 3 இல்லை ஏன்னோ. அப்போ 2 இருந்தால் 6 இருந்திருக்கும். இப்போ பாருங்க, 4 கொடுத்தா மீனுகாக்கு என்ன நடக்கும், 4 கொடுத்தால் இதுக்கு 6000, இதுக்கு 6000. அப்போ சரி, விதிசேனர்கிட்ட உள்ளதும் மீனோட உள்ளதும் சமப்பட்டுது. அப்போ விட என்ன, விதிசேனர்கிட்ட 6 இருக்குது. சரியா, அப்போ இந்த வினாவுக்கான விடை 6. வினா இலக்கம் 11. வெவ்வேறு நிறங்களிலான 8 வகையான கார்கள் ஓரிடத்திலிருந்து ஒரே நேரத்தில் புறப்பட்டு 8 கிலோமீட்டர் செல்வதற்கு 8 லிட்டர் எரிபொருள் தேவைப்பட்டது எனின் அவற்றில் ஒரு கார் 8 கிலோமீட்டர் தூரம் செல்வதற்கு எத்தனை லிட்டர் எரிபொருள் தேவை? இந்த வினா கொஞ்சம் மயக்கமான வினா என்றால் நீங்கள் ஏற்கனவே பாடமாக்கி வச்சுருப்பேன். 6 மாடுகள் 6 புல்லு சாக்கு புல்லை 6 நாட்களில் உண்ணும் என்று சொன்னால் ஒரு மாடு ஒரு சாக்கு புல்லை எத்தனை நாளில் சாப்பிடும்? இப்படி ஒரு வினா வாரது வளமை, ஏன்னா கடந்த காலத்தில் வந்திருக்கு. அந்த வினாவுக்கும் இந்த வினாவுக்கும் இடையில சின்ன வேறுபாடு இருக்குது, கொஞ்சம் கவனிக்க வேணும். என்னென்றால் அதே கேள்வி மாதிரி தான், ஐக்கியம் அப்படித்தான் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்கு விட வேறையாக இருக்கும். ஒரே மாதிரி பேட்டர்னில் இருக்கும், ஆனால் அதில் சின்ன ஒரு வேறுபாட்டை நாங்கள் அவதானிக்காட்டி அதே மாதிரிபடியாக குறிப்போடு வந்துடுவோம். இப்போ பாருங்க, ஒவ்வொரு 8 வகையான கார் ஒரு இடத்துலேருந்து புறப்படுது, 8 கிலோமீட்டர் செல்லுது. அப்போ எல்லா காரும் 8 கிலோமீட்டர், இது 8 கிலோமீட்டர், மற்ற 8 கிலோமீட்டர், மற்ற 8 கிலோமீட்டர், மற்ற 8 வகையான காரப்பா. இதில் முதலாவது கார் இருந்தால் இது 8 கிலோமீட்டர், ஒவ்வொரு வகையான 8 கார் இல்லை போகுது. அப்போ 8 கிலோமீட்டர் போகுதுண்டா, இதுக்கும் 8 கிலோமீட்டர், 2வது காரும் 8 கிலோமீட்டர், 3வது கார் இப்படித்தானே போகுது. விளங்கிட்டா என்னண்டு? ரைட், 8 லிட்டர் எரிபொருள் தேவைப்படுது. இப்போ இங்கே தான் பிரச்சனை என்னண்டா, ஒரு காருக்கு 8 லிட்டர் தேவைப்பட்டாண்டு இங்கே தேன் சொல்லியில. ஏன்னா ஒரு 8 வகையான கார்கள் போகிறதுக்கு தான் 8 லிட்டர் என்று சொன்னால், இந்த 8 வகையான காரம் போகிறதுக்கு 8 லிட்டர்ண்டா, ஒரு கார் போகிறதுக்கு, ஒரு கார் 8 கிலோமீட்டர் போகிறதுக்கு என்ன, ஒரு கார் 8 கிலோமீட்டர் போகிறதுக்கு இவ்வளோ வந்து தான் கேள்வி. அப்போ 1 லிட்டர் செலவாகுமே, மொத்தமாக 8 லிட்டர் தானே இப்போ செலவானாண்டு போட்டுக்கூடாது. இப்போ இங்கே அதை பற்றி ஒன்று பாருங்க, 8 கிலோமீட்டர் தான் சொல்லுவாங்க, 8 லிட்டர் எரிபொருள் தேவைப்பட்டான்னு தான் சொல்லியிருக்கு. தனித்தனியாக தேவைப்பட்டான்னு சொல்லியிருக்கோம் இல்லை, மொத்தமாக தேவைப்பட்டான்னு சொல்லியிருக்கோம். அதில் அப்படி ஒரு பதம் இல்லை. ஆனால் அப்போ நீங்கள் மடியாக வழங்கி கொள்ளணும். ஒவ்வொரு வகையான 8 கார்கள் இருக்குது. அப்போ 8 கிலோமீட்டர் செல்றதுக்கு 8 லிட்டர் பெட்ரோல் எடுக்குதுன்னு சொன்னால், அப்போ ஒவ்வொரு காருக்கும் எத்தனை லிட்டர், 1 லிட்டர் 1 லிட்டர் 1 லிட்டர் 8 லிட்டர் தான். அப்போ அது 8 காரும் இல்லை போகுது, 8 காரும் 8 கிலோமீட்டர் போகுதுண்டா, ஒரு காருக்கு 1 லிட்டர் பெட்ரோல் தேவை இருந்தபடி எத்தனை 8 காரும் போய் 8 லிட்டர், தனித்தனியாக 8 லிட்டர்ண்டா அங்கே சொல்லல. என்ன கவனமாக இருக்கும். 8 கிலோமீட்டர் தூரம் செல்வதற்கு 8 லிட்டர் தேவைப்பட்டாண்டா, அந்த 8 கார்களும் போகிறதுக்கு தானே 8 லிட்டர் தேவைப்பட்டோன்னு சொல்லியிருக்கு. அப்படி தான் பார்க்கும். சரி, அப்போ இந்த வினாவுக்கான விட 1 லிட்டர். விளங்கிட்டா? சரி, வினா இலக்கம் 12. பாருங்க, கீழே காட்டப்பட்டுள்ள உருவில் நிறந்தீட்டப்பட்ட சதுரம் போல எத்தனை சதுரங்களை வெட்டி எடுக்கலாம்? இங்கே பாருங்க, இதான் பிரச்சனை. இப்போ நிறந்தீட்டப்பட்ட சதுரம் போல எத்தனை சதுரங்களை இனங்காணலாமண்டா ஒரு விடை, வெட்டி எடுக்கலாமண்டா ஒரு விடை, இதை போல் எத்தனை உருவ வரையலாமண்டால் இப்படி இப்படி வித்தியாசமாக பார்க்கணும். வெட்டி எடுக்கலாமண்டா பாருங்க, இப்படி இப்படி. அப்போ 1 2 3 4, இதில் 4 வெட்டி எடுத்தா, மற்றதில் எத்தனை வெட்டி எடுக்கலாம்? 3 தான் வெட்டி எடுக்கலாம். விளங்கிட்டா? 1 2 3, இந்த 3 தான் வெட்டி எடுக்கலாம். அப்போ 4 3 7 வெட்டி எடுக்கலாம். நீங்கள் என்ன சரி 1ல் 4 வெட்டி எடுக்கலாம், மற்றதில் 4 வெட்டி எடுக்கலாம், 8 போட்டு விட்டுருக்கீங்க. விளங்கிட்டா? சில பேர் என்ன செய்யணும், இந்த 1 விட்டுட்டு இதில் 3 இதில் 3 6 போட்டுருவீங்க. அப்போ கவனமாக இருக்கும்.
சரியா? ரைட். இப்போ வினா இலக்கம் 13. வரிசை ஒன்றில் ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் என்ற ஒழுங்கில் மாணவர்கள் ஒருவர் பின் ஒருவராக நின்றனர். இதில் நடுவில் நின்ற அருள் 14வதாக நிற்கின்றாள் எனின் அருளுக்கு பின்னால் நின்ற ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை. இப்போ கவனமாக இருக்க வேணும். இங்கே அருளுக்கு பின்னால் நின்ற மாணவர்களின் எண்ணிக்கை கேட்கல, அருளுக்கு பின்னால் நின்ற ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை மட்டும்தான் கேட்டிருக்கு. அப்போ கவனமாக இருக்கும். அப்போ அருளுக்கு பின்னால் நிற்கிற பிள்ளைகளோட எண்ணிக்கை வேறு. என்ன, நடுவில் ஒரு ஆள் 14வது ஆளாக நிற்கிறேன்னா முன்னுக்கு 13 பின்னுக்கு 13. அப்போ 13 2 படி எழுதி போடுவீங்க. நான் கேட்டது என்ன, ஆண் பிள்ளைகள் தான். இப்போ ஆண் பிள்ளைகள் 7 எப்படின்னு பார்ப்போம். பாருங்க, இப்போ அருள் நிற்கிறேன். அருள் எத்தனாவதாக நிற்கிறேன்? 14வது நிற்கிறேன். 14வது நிற்கிற இது நடுவண்டு சொன்னான். 14வதாக நிற்கிறாள் நடுவண்டு சொன்னான். அப்போ பின்னுக்கு 13 பேர் நிற்கணும், முன்னுக்கு 13 பேர் நிற்கணும். இதான் விளக்கம். விளங்கிறேன். இவன் 14வது நடுவில் உள்ள ஆள் என்றால் முன்னுக்கு 13 பேர் பின்னுக்கு 13 பேர் நிற்கணும். விளங்கிட்டேன். சரி, இப்போ என்ன நடக்க போகுது? அப்போ அருளுக்கு பின்னால் அருளார் பெண். அப்போ கட்டாயம் பின்னுக்கு யார்? ஆண். அடுத்தது பெண், அடுத்தது ஆண், அடுத்த பெண், இப்படி போய்கொண்டிருக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா, இந்த எழுதி கொண்டே இருக்கிறீங்க. முன்னுக்கு 13 பேரையும் எழுதி பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை. இப்போ என்னென்னா இப்படி தொடங்கியக்குள்ள பாருங்க, எதில் தொடங்குது? ஆணில் தொடங்கு. அப்போ ஆணில் தொடங்கினால் ஒற்றை எண்ணன் என்று சொன்னால் ஆணில் தான் முடியும். விளங்கிட்டேன் பாருங்க, இதில் ஆணில் தொடங்குது 13 சொன்னால் கட்டாயம் ஆணில் தான் முடியும். 12 சொன்னால் கட்டாயம் பெண்ணில் தான் முடியும். ஏனெண்டா 12 ரெண்டாக பிரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆணும் பெண்ணும் சமனாக இருக்கும். 13 ஒற்றை எண், ரெண்டாக பிரிக்கிறது ஒன்று மிஞ்சம். அப்போ அந்த மிஞ்சறது என்னன்னா முதலாவதாக என்ன இருக்குதோ அதுதான் அந்த கடைசியாக இருக்குது. அப்போ உங்களுக்கு விளங்க ஒன்று என்னென்னா 12 இருந்தால் 6 6 ஆண் பெண் 6 பெண் இருந்திருக்கு. அப்போ 13வது யார்? ஆண் தானே. அப்போ ஆணில் ஒன்று கூட 7. சரியா? ஆயிடும். செய்து பாருங்கள், திருப்பி பார்த்துட்டு செய்து பாருங்கள். விநாயகம் 14. வட்டத்தின் நிறை 500 கிராம். இந்த சதுரத்தின் நிறை 1 கிலோகிராம் ஆகும். 3 கிலோகிராம் என்பதை குறிக்க சிம்பிள் விட என்ன சிம்பிளாக பார்க்கலாம். இப்போ முதலாவது பாருங்கள், இது 1 கிலோ, இது 1 கிலோ, இது 1 கிலோ, இது 500 கிராம். 500 கிராம் 1/2 கிலோ. அப்போ மொத்தம் என்ன? 1 2 3 3.5 கிலோ வந்துடுது. அப்போ இது வருமே. கேட்டது என்ன? 3 கிலோகிராம் தானே கேட்டது. அப்போ வேறு இது சிம்பிள் கேள்வி. அப்போ இது 500, இது அரை. 500 அரை தானே. இது அரை, இது அரை, அரையும் அரை 1, இது 1, இது 1. அப்போ சரி 3 கிலோகிராம். 1 2 கிலோ, அரை அரை 1 கிலோ. அப்போ 3 கிலோகிராம். அப்போ 3 கிலோகிராம் இதுன்றது ரெண்டாவது விட. இது சிம்பிள் கேள்வி. சிம்பிளாக செய்திருப்பீங்க. பிள்ளை எல்லாருக்கும் சரி வந்திருக்கேன். என்ன பிள்ளை விட்டாக்களுக்கா திருப்பி பாருங்க. உருவில் காட்டப்பட்டது போல் சதுர கடதாசி ஒன்றினை முறிகோடுகள் வழியே அம்புக்குறி காட்டிய திசையில் மடித்து நிறந்து வெட்டிய பகுதியை வெட்டி விரிக்கும் போது கிடைக்கப்பெறும் வடிவம் இது. இங்கே பாருங்க பிள்ளைகள், இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு சதுர பேப்பர் எடுத்து எங்கே இருந்து மடிக்கிறது? கீழே இருந்து மேலே இல்லை, மேலே இருந்து கீழே அப்படியே மடிக்கணும். பேப்பரை இறக்காமல் ஆட்டாமல் அப்படியே மேலே இருந்து கீழே மடிக்கும். அடுத்த கட்டம் என்ன சொல்லியிருக்கோம்னா, மேலே இருந்து தான் கீழே மடிக்க சொல்லியிருக்கு. இப்போ கீழே இருந்து மேலே மடித்தா வேறு விட வந்துடும். இப்போ மேலே இருந்து கீழே மடிக்க சொல்லி, அப்போ அதைத்தான் பார்க்க வேணும். பிறகு அப்படியே வச்சு மேல் பகுதியை வெட்டி போட்டு அப்படியே வச்சு விரிச்சா என்ன வருமென்று பாருங்க பிள்ளைகள். செய்து பார்த்தீங்கன்னா இந்த 2வது விட தான் வரும். சரியா? ஒரு கவனமாக செஞ்சு பாருங்க. சரியா? நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் இதை நான் செய்து ஒரு வீடியோ ஆக்கி போட்டு விட்றேன். சரியா? விநாயகம் 16. ரூபாய் 357.16 குறியீடுகளில் RGEC.KB என குறிப்பிடலாம். இதை பார்த்தீங்கன்னா நேரடியாக ஏதோ ஒரு குறியீடு தந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிலது ஒழுங்கு இல்லாமல் தருவினோம், சில பேர் சில நேரம் ஒழுங்காக தருவினோம். அப்போ நான் கொஞ்சம் அவதானிச்சது முதலாவது வினாபத்திரம் பண்ணுறபடியே ஒழுங்கு இல்லாமல் இந்த அதே ஒழுங்கில் தந்திருக்கு. என்ன அப்போ இந்த 176.53 எவ்வாறு காட்டலாம்னு கேட்டுருக்கு. இப்போ இதுக்கு ஒன்றும் தேவையில்லை. இதுக்கு பார்க்கறது ஒன்றே பெயின் 6 இதுக்கு 6 ருப்பீஸ். என்ன அந்த 6 தான் போட்டுக்கூட போகிறப்பா. அவள் 2ஆவுக்கு 6 போட்டுக்கூடாது. 2ஆவுக்கு 6 போட்டுக்கூடாது. அப்போ எல்லாத்துலேயும் 6 பேர் மேன் 2 தொடங்குது. இப்போ பார்க்கணும் ஒன்றுக்கு பதிலாக என்ன போட்டிருக்கேன்னு பார்க்கணும். ஒன்றுக்கு பதிலாக பார்த்தீங்கண்டா சரி 1 எதுக்கு நேரம் கிடக்கு? கடைசியில் இருந்து அடுத்ததாக கிடக்கு. கடைசியில் அப்போ கே. இப்போ கேயில் தொடங்க வேணும். 1 கே. அப்போ 1 எல்லாம் 3 விடையும் பாருங்கோ கேயிலான்னு தொடங்க. அப்போ 3
அப்போ நாங்கள் கடைசியை பார்ப்போம். இந்த கடைசியில் உள்ள மூண்டை பாருங்க. இதில் மூண்டை பாருங்க. 53 மூண்டு எங்கே தொடங்குது? இஞ்சி பாருங்க. இஞ்சி இதில் மூண்டு இருக்குது. முதலாவதாக கிடக்கு. முதலாவது ஜி. அப்போ கட்டாயம் கடைசி என்ன இருக்க வேணும்? ஜியாக இருக்க வேணும். அங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஜி கிடக்கு, இதுலேயும் ஜி கிடக்கு. கடைசிக்கு முன்னுக்கு பாருங்க 5 இருக்குது இதில். அப்போ இங்கே பாருங்க கடைசிக்கு முன்னுக்கு எங்கே 5 இருக்குன்னு பாருங்க. முதலாவதுலேருந்து ரெண்டாவதாக இருக்குது 5. அப்போ இதில் ரெண்டாவது என்ன கிடக்கு? ஈ தான் கிடக்கு. அப்போ இந்த 5க்கு பேர் என்ன இருக்கணும்? ஈ இருக்க வேணும். எந்த விடையில் ஈ இருக்குன்னு இந்த. அப்போ ரெண்டாவது விட தான் சரியான விட. இப்படி பார்க்க வேணும், போட்டு பிரதியீடு செய்து பார்க்க வேணும். இது நேரடியாக மிக இலகுவாக இருக்குது. அந்த ஆனால் சிலது ஒழுங்குன்றி தரப்பட்டாண்டு வந்தால் தான் நீங்கள் கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்க வேண்டி இருக்கு. சரி, அவ்வாறான வினாக்களையும் அடுத்தடுத்த வினாப்பத்திரங்களில் பார்ப்போம். சரியா? ரைட். வினா இலக்கம் 17. 2016 ஆண்டு 1ஆம் மாதம் 1ஆம் தேதியில் பிறந்த கிருஷிகா 10 தடவைகள் சூரியனை சுற்றி வலம் வந்திருந்தாள் என கூறிய போது 2009 பிறந்த இன்னிசை கிருஷிகாவை விட எத்தனை தடவைகள் சூரியனை சுற்றி வலம் வந்து? இங்கே பாருங்க முக்கியமான விஷயம். கிருஷிகாவை விடத்தான் இப்போ இன்னிசை எத்தனை தடவை சூரியனை சுற்றி வலம் வந்திருப்பா என்பது கேள்வி அல்ல. கிருஷிகாவை விட எத்தனை தடவை. இப்போ இன்னிசை எத்தனை நேரம் சுற்றி இருப்பாண்டா? 17 போட்டு முதலாவதுகளுக்கு விட போட்டிருப்பிய. ஆனால் கேட்டது அது இல்லை தானே, கிருஷிகாவை விட. அப்போ பாருங்கள் இலகுவாக அது நாங்கள் அணுக வேணும். என்ன இலகுவாக முதல் கேள்வி அண்டர்லைன் பண்ணி பார்க்கணும். எது என்ன கேட்டிருக்கு, என்ன சொல்லியிருக்கு. அப்போ இந்த வினாவுக்கான விட 7 தடவை. எப்படி பாருங்க. இப்போ பாருங்க 2016 10 தடவை யார் தண்டது? கிருஷிகா சூரியனை சுற்றி வந்திருக்கிறேன். அப்போ 2009 பிறந்த இன்னிசை எத்தனை தடவை சுற்றிப்பாண்டா? இப்போ 2016க்கும் இந்த 2009க்கும் இடையில என்ன எத்தனை ஆண்டு வித்தியாசம் கொண்டு பார்க்கணும்? 7 ஆண்டு வித்தியாசம். அப்போ அவள் 7 ஆண்டோ கூட சுற்றி இருப்பாள். விளங்கிட்டு எங்களை கேட்ட கேள்விக்கு இன்னிசை எத்தனை சுற்றிருப்பாண்டா? 17 தடவை சுற்றிருப்பாள். ஏன் இவா விட 7 தடவை கூட சுற்றிருப்பாள். ஆனால் கேட்ட கேள்வி 7 தடவை கூட எத்தனை தடவைகள் சூரிய சுற்றி இன்னிசையை விட. இன்னிசை கிருஷிகா விட. இந்த இன்னிசை கிருஷிகா விட எத்தனை நேரம் கூட சுற்றிருப்பாண்டா? இன்னிசை உண்மையிலே எத்தனை 17 தடவை சுற்றிருப்பாள். ஆனால் இவா 10 தடவை சுற்றிட்டாலோ. அப்போ 7 தடவை கூட சுற்றி இருப்பார். சரியா? கவனமாக வடிவாக வாசிக்கணும். வாசித்தா இலகுவாக இந்த வினாவுக்கு உடைய அணுகலாம். சரியா? இப்போ பாருங்கள் இந்த வினாவில் பலர் தவறு விட்டுருந்தீங்கன்னு சொன்னால் இது குட்டி என்பது வேறு, பெறுமதி என்றது வேறு. 2 ரூபா குட்டி, 2 ரூபா குட்டி என்ன கமெண்ட் நானே குட்டிகளின் எண்ணிக்கை தான் படம் என்னத்தை காட்டுதண்டா? குட்டிகளோட பெறுமதியை காட்டையில், குட்டிகளோட எண்ணிக்கையை தான் காட்டுது. என்னத்தை காட்டுது? குட்டிகளோட எண்ணிக்கையை தானா படம் காட்டுது. அப்போ 2 ரூபா குட்டிகளில் இருக்குது, எத்தனை தெரியாது எங்களுக்கு. ஆனால் இங்கே சொல்லியிருக்கு பாருங்க, 2 ரூபா குட்டிகளின் பெறுமதி 5, பெறுமதி 10 ரூபாய். பெறுமதி 10 ரூபாய்ண்டா இத்தனை குட்டி, குட்டிகளை தானே காட்டுது. அப்போ குட்டியை நாங்கள்லாம் போட்டு பார்க்கணும். அப்போ இதில் கட்டாயம் 5 குட்டி 10 ரூபா பெறுமதியாண்டா 5 குட்டி இருக்குது. உடைக்கிறேன். ஒரு குட்டி 2 ரூபாண்டா 10 ரூபாவுக்கு 5 குட்டி இருந்தால் தானே 10 ரூபா வரும். சரி, அப்போ இதே 5 குட்டியாண்டா 5 ரூபாயிலே 5 குட்டி. ஏன் இந்த பகுதி சமனாக தானே கிடக்குது. இந்த பாருங்க ஒரு முழுமையான சதுரத்தை அரைவாசியாக இப்போ அதை காவாசியாக பிரிச்சிருக்கு. அப்போ இதுவும் சமன். அப்போ இதில் 5 குத்தி இருந்தால் இதில் 5 குத்தி இருக்கும். இதில் எத்தனை குத்தி இருக்கும்? இதில் 10 குத்தி இருக்க வேணுமே. இது 5 குட்டி, இது 5 குட்டியாண்டா 2 சேர்ந்தால் 10 குத்தி. இப்போ இதுக்கு பெறுமதியாக போட்டிங்கடா. சரி, பணக்குட்டியோட பெறுமதி தான் கேட்டேன். எத்தனை குட்டியாண்டு கேட்க. இப்போ நீங்கள் குத்தியாண்டு கேட்டால் 20 குத்தியாண்டு போட்டுட்டு போயிடலாம். ஆனால் கேட்கல குட்டி. ஆனால் பெறுமதி தானே கேட்டது. அப்போ சரி, இப்போ இதுக்கு பெறுமதியை போட்டு விட்டா சரி. 10 குத்தியில் 10 இருந்தால் 100 ரூபா, 5 குட்டியில் 5 இருந்தால் 25 ரூபா, அப்போ 125. 2 ரூபா குத்தியில் 5 இருந்தால் 10, அப்போ 135 ரூபா. விளங்கிட்டா? வினாவை கொஞ்சம் அவதானிச்சா தான் விடையாணுங்களாம். சரியா? ரைட். அயோதிசன் உருவில் உள்ள நெய்யரியை ஒரு பகுதியில் 3 எண்கள் வீதம் இருக்குமாறு 3 பகுதிகளாக வெட்டி எடுத்தாங்க. இந்த 3 பகுதியாக வெட்டி தான் இது பல்வேறு வகையில் வெட்டி எடுக்கிறாங்க. இப்படி வெட்டலாம், இப்படி வெட்டலாம், இப்படி பல்வேறு வகையில் வெட்டி எடுக்கலாம். 3 வெட்டி எடுக்கிறாங்க. அவ்வாறு வெட்டிய போது இரு பகுதிகள் இடம்பெற்ற 3 எண்களின் கூட்டுத்தொகை சமமாக இருந்தது எனின் 3வது பகுதியில் இடம்பெறும் 3 எண்களில் நிச்சயமாக இருக்கக்கூடிய இதுதான் வினா. 3வது பகுதியில் 3 உண்டா வெட்டேக்க 3 மூண்டா. இந்த 3வது பகுதியில் ஒரு 2 பகுதியில் உள்ள எண்கள் கூட்டுத்தொகை சரியாக இருக்கா. அப்போ இது இலகுவானது, நாங்கள் பார்க்க வேணும். இப்போ 3 6 8 3 6 8 9 மட்டும் 10 17. அப்போ இங்கே பேர் சொல்லுவாங்க
இந்த 3 வெட்டினா 10 18 வந்துடும். ரைட். ஆனால் ஒரே மாதிரி இருக்குது என்ன, ஒரே மாதிரி இருக்குது அண்டு போட்டு. அப்போ இது இந்த விடைய உண்டு 4 5 6 அப்படி. இங்கே பாருங்க, இதுக்கான விடைய பாருங்க. இங்கே இந்த 3 6 8 கூட்டைகள் என்ன வந்தது 17. இந்த 3 கூட 18. அப்போ இந்த 3 அப்படி பட்டியல அது 2 பகுதினே இந்த சரியாக இருக்கணும்னு சொல்லி இங்கே 4 8 6 கூட்டினா என்ன வரும் 18 வரப்போகுது. இந்த பாருங்க, இந்த 3 பட்டி பாருங்க 4 6 18. இதுக்கும் 18 தான் வரப்போகுது. ரைட். அப்போ 2 பகுதிൻ്റെ இப்படி பட்டினா அப்போ மிஞ்சி இருக்கிறது இது எஞ்சி இருக்கிறது 3 6 5. அப்போ இந்த 3 தான் மிஞ்சி. அப்போ இந்த எஞ்சிய 3 கட்டாயம் நிச்சயமாக இருக்கக்கூடியது 3 6 5. அந்த விடையில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. அப்போ 3 எத்தனாவது விடை 3வது விடை விளங்கிட்டேன். ரைட். சுமனிடம் இருக்கும் பலவாய் போன்று வேறனிடம் இல்லை. சுமனிட்ட மாம்பழம் இருந்தால் வேறனிட்ட மாம்பழம் இருக்காது. வேறனிடமும் சுமனிடமும் உள்ள பலவகைகள் சில சரனிடம் உண்டு. 3 இருக்கக்கூடிய பழங்கள் ஆக குறைந்த எண்ணிக்கை கேட்டிருக்கு. இப்போ பாருங்க, இந்த வினாவுக்கான விட பழங்கள் அண்டு கேட்கல கேள்வி இருக்கக்கூடிய பழங்களின் எண்ணிக்கை என்ன. இந்த கேள்வியில் ஒரு சின்ன மயக்கம் இருந்திருந்தால் வேற விட வந்திருக்கு, 3 விட வந்திருக்கும். பல வகைகளின் எண்ணிக்கை என்று கேட்டிருந்தால் 3 விட வந்திருக்கு. இங்கே பல வகைகள் என்று பழங்களின் எண்ணிக்கை தான் கேட்டது. இப்போ வேறுங்க பிள்ளையாள், இப்போ சுமனிட்ட இருக்கிறத போல வேறனிட்ட இல்லையா. அப்போ சுமனிட்ட மாம்பழம் இருந்தால் வேறனிட்ட மாம்பழம் இருக்குமோ இல்லையே, வேறனிட்ட அப்படி இல்லையா. அப்போ சும்மா நாங்கள் பலாப்பழம் மட்டும் கொடுப்போம். ஏன் சுமனிட்ட இருக்கிறத போல வேறனிட்ட இல்லை தானே. வாழைப்பழம் இருக்கலாம், மாம்பழத்தை தவிர என்னவும் இருக்கலாம். சரி, என்னவும் இருந்துட்டு வாழைப்பழம் இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ சுமனிடமும் வேறனிடம் உள்ள பல வகைகள் சில சரனிடம் உண்டா. இப்போ சரண் வந்துட்டால் சரனிட்ட என்ன கட்டாயம் இருக்குமென்று சொன்னால் மாம்பழமும் பலாப்பழமும் இருக்கும். ஏன் இவர்கிட்ட இருக்கிறத போல சிலது இவர்கிட்ட இருக்கண்டா. அப்போ மாம்பழமும் பலாப்பழம் இவர்கிட்ட இருந்தால் தான் இவர்கிட்ட இருக்கிறதும் இருக்கும், இவர்கிட்ட உள்ளதும் இருக்கும். அப்போ இதில் எத்தனை பழம் இருக்குன்னு பார்த்தால் 1 2 3 4 பழம் கட்டாயம் இருக்கும். ஆனால் பல வகையண்டு பார்க்கல 2 பல வகையண்டு வரும். மாம்பழம் இருக்குது, பலாப்பழம் இருக்குது. அப்போ இவர்கிட்ட ஏதோ ஒரு மாம்பழம் இருந்தாலும் அது 2 வயதுக்குள்ள 2 வகைக்குள்ள வந்துடும். பலாப்பழம் இருந்தாலும் 2 வகை. அப்போ கவனமாக இருக்கும். இங்கே கேட்டது பழங்களின் எண்ணிக்கை தானே கேட்டது, குறைந்த எண்ணிக்கை விளங்கிட்ட. இருக்கக்கூடிய பல வகைகளின் எண்ணிக்கை என்று கேட்டால் வேறு. அது பல வகை என்றால் இங்கே மாம்பழம் இருந்தால் இங்கே பலாப்பழம், இங்கே மாம்பழம் என்ன ஏதோ ஒன்று இருந்துட்டுண்டா சரி. இங்கே மாம்பழம் பலாப்பழம் இருக்குண்டா மாம்பழம் பலாப்பழம் மாம்பழம். அப்போ 2 வகையான பழம் தானே இருக்குது விளங்கிட்டேன். அப்போ கேள்வியே கவனமாக இருக்கணும். ஆனால் இந்த வினாவுக்கு ஆக குறைந்த எண்ணிக்கை 4 பழம் இருக்க வேணும். ஏனண்டா இந்த பழமும் இருக்க வேணும், இவர்கிட்ட உள்ளதும் இருக்க வேணும், சுவனிட்ட வேறனிட்ட உள்ளதும் சுவனிட்ட இருக்கணும்டா. வேறு பழம் தான் இவர்கிட்ட இருக்குது. இவர்கிட்ட அந்த 2 பழம் இருக்க வேணும். 2 2 4 பழம். சரியா? ஓகே பிள்ளைகள், இதுவரையும் எங்களுடைய ஜெஃப்னா எஜுகேஷன் 2026ஆம் ஆண்டு புலமைப்பரிசலுக்கு தோற்ற இருக்கின்ற மாணவர்களுக்காக வழங்கிய முதலாவது விசேட மாதிரி பரீட்சையினுடைய முதலாவது வினாத்தாளின் 1 தொடக்கம் 20 வரையான வினாக்களை அவதானித்தீர்கள். அடுத்த காணொலியிலே 21 தொடக்கம் 40 வரையான வினாக்களை அவதானிக்கலாம். சரியா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் 076 47 54 163 என்ற இலக்கத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களோட பாடசாலைகளுக்கு தேவை என்று சொன்னால் நாங்கள் அந்த பாடசாலைகளுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அந்த மாணவர்களுக்கு வழங்கி மாதம் ஒரு பரீட்சையாக எங்களால் நடத்தப்படுகிற இந்த பரீட்சையை உங்கள் பாடசாலைகளிலே பிள்ளைகளுக்கு வழங்கி இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெற்றிருங்கள். எங்களாலே இந்த தடவை ஒரு பணத்திட்டம் வழங்கப்படுகிறது. எங்களுடைய வினாத்தாளில் பயிற்சி பெற்று இறுதி பரீட்சையிலே இலங்கையிலே முதலாவதாக அதிகூடிய புள்ளிகளை பெறுகின்ற தமிழ் மாணவனுக்கு ரூபாய் 1,00,000 ரூபாயை பணப்பரிசாக வழங்க காத்திருக்கின்றோம். எனவே முயன்று வெற்றி பெறுங்கள், எங்கள் பணப்பரிசை பெற்றிடுங்கள். வடமாகாணத்திலே முதல் நிலை பெறும் மாணவருக்கு
சுமார் 20,000 ரூபா பணப்பரிசை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்கே வினாத்தாளை பெற்று பயிற்சிகளை பெற்று இறுதிப் பரீட்சையிலே அது கூடிய புள்ளிகளை பெற்று பணப்பரிசை வென்றெடுங்கள். பிள்ளைகளே, அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு ஆசிரியர். எல்லாம் தேடி வரும் இலவசமான கல்வி யூடியூப் சேனல். கடினமான பயிற்சி, இலகுவான பரீட்சை.